அந்த ஆண்டவனே நம்ம பக்கம். சார் உங்களதான் சார். வாங்க சார், வாங்க வாங்க. என்னங்க என்ன சார் கார் பஞ்சரா? இல்லங்க. பின்ன ரிசப்ஷன் இருந்து பால ஓடி வந்துட்டீங்களா? கோட்லாம் போட்டுருக்கீங்க. மீட்டிங்கா நார்த்ல வந்துருக்கீங்க. ஐயோ நார்த்தா இல்லங்க. கோட் மீசை வாங்க சார் ஆட்டோல. ஐயோ இல்லங்க நான் கார் சார் டெய்லி தான் கார்ல போறீங்க. வாங்க சார் நேச்சுரல் கார் ஆட்டோல போலாம். மீட்டர் மேல கேட்க மாட்டேன் சார். என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். சார் எனி டைம் சேஞ்ச் வச்சீங்கன்னா பொட்டி எடுக்கறனா சார். பெரிய கோடீஸ்வரன் சார். கார் ஈடு வச்சிருக்கீங்க கடைசியா போட்டு தேய்ச்சிக்கலாம். ஐயோ இல்ல சார். நான் மானவனுக்கு அப்புறம் முதல் போனே அதெல்லாம் சொல்ல விட. சார் சொன்னா கேளுங்க சார். என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். சார் நீங்க தப்பா புரிஞ்சுங்க சார். வெளியில வந்து சார் இறங்கி ஏறுங்க சார். டிராவலிங் எவ்வளவு ஜாலின்றத நான் காட்டுறேன். சும்மா நீங்க இறங்கி சார். சார் சொன்னா கேளுங்க சார். முதல் போய் நீங்க தான் வாங்க. என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். சார் சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். எங்க போணும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் எங்க சார் போனோம்? நிறைய இடத்துக்கு போணும் சார். விடிய சவாரி தான் சார். முதல்ல எங்க சார் போனோம்? ஒயின் ஷாப்பா போணும் சார். காலங்கத்தலைவா என்ன சார் தலைவலி கட்டிங்க? ஐயோ சார் நான் தண்ணி அடிக்க போல சார். பின்ன கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா சார்? இந்த தண்ணி கண்ணி சூது இதெல்லாம் பழக்கலன்னு சொன்னேன் சார். ஓ அப்புறம் அந்த ஒயின் ஷாப்ல யார சார் பார்க்க போறீங்க? தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் சார். அவன் சரியான தண்ணி வண்டி. எந்த ஒயின் ஷாப்ல பண்ணே தெரியாது சார். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க சார், நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் ரஜினி ஃபேனா? சார் ஃபேன் மட்டும் கிடையாது சார். மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் டோட்டல் ஹோம் அப்ளையன்சஸே நான் தான் சார். ஓ உங்க பேர் என்ன சார்? என்ன சார் தெரியுங்க? பேர் சொல்ல வந்தேன் சார். ரஜினி. சூப்பர் பேர் சார். அப்ப இந்த அப்பா துரை? அது ஒரு கொளுத்து வேலை செய்யற மேஸ்திரி பேர் சார். அவர் யார் சார்? எங்க தாத்தா தான் சார். எங்க ஆயா சும்மா இல்லாம அந்த பேர் கோத்து விட்டுச்சு சார். நீங்களே சொல்லுங்க சார், அப்பா தூரம் நல்லா இருக்கா இல்ல ரஜினி நல்லா இருக்கா? தலைவர் பேர் தான் சார் கெத்து. தேங்க்யூ சார். பை த பை சாரி சார், என்னோட ஹிஸ்டரி சொல்ல ஞாபகத்துல ஜாகிரபி கேட்க மாட்டேன். சார் பேர் என்ன? ஐ எம் கமல். ஏன் சார் அப்ப நான் எம்ஜிஆர்னா நீங்க சிவாஜியா? ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்றீங்க? ஐயோ நிஜமா தாங்க. என் பேர் கமலக்கண்ணன். சுருக்கமா கமல்னு கூப்பிடுவாங்க ரஜினி. ஓ அப்படியே கமல்? ஆமா ரஜினி. சார் ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். இன்னமும் ஆட்டோல யார மட்டும் அடம் பிடிச்சிங்க? ஆமா சொந்த ஊர் என்ன சார்? பரமக்குடியா? இல்ல ரஜினி காரைக்குடி. கமல் சார் எனக்கு பக்கத்துல தான். அப்படியே எங்க ஊர் பக்கத்துல தான் தேவக்கோட்டை. அப்புறம் சார் எதுக்காக மெட்ராஸ் வந்தீங்க? ரயில்வே மினிஸ்டர் கடமாடி பார்க்க வந்தேன் ரஜினி. ஆமா எதுக்காக அவர் பார்க்க வந்தீங்க? காரைக்குடி பக்கத்துல தலக்காவூர் தான் எங்க சொந்த ஊர். அங்க எங்களுக்கு ஒரு பரம்பரை வீடு இருக்கு. எத்தனை தலைமுறையா வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. இருக்கிற சொத்தெல்லாம் அறக்கட்டளையா மாத்தி எங்க வீட்டு அனஸ்திரம் வாங்கிட்டாங்க. எங்க வீட்டுல எப்பவும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அஜி சீக்கிரம் ஆடுங்க. எவ்வளவு நேரம்? என்ன சாம்பார் ரெடியா? என்னடா உப்புல புளியில பந்தி போட்டு சீக்கிரம் ஆடுங்க. பசின்னு வந்தவங்க வயிறு நிறைஞ்சு போகணும்னு ஐயா சொல்லுவாரு. வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு சார். எங்க ஊர்ல பஜார் தெருக்கு ரயில்வே கிராசிங் போயிட்டு இருந்துச்சு சார். டிராபிக் அதிகமானதுனால அதுக்கு பக்கத்துல இருக்கிற காலி இடத்துல ஒரு சப்வே கட்டணும்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணாங்க. அந்த காலி இடத்துக்காக ரியல் எஸ்டேட் காரங்க பண்ண மோசடியால எங்க வீடு இருக்கிற இடத்துல சப்வே கட்டுறதா முடிவாயிருச்சு. ரயில்வே டிபார்ட்மெண்ட் எங்க வீட்டை எடுத்துட்டாங்க. அண்ணா இப்ப உயிரோட இல்லைனாலும் இது உங்க அப்பா அம்மா வாழ்ந்த இடம். மத்தவங்க பார்வைக்கு வேணும்னா இது வெறும் கட்டடமா தெரியலாம். ஆனா இதுதான் நம்ம வம்சத்தோட அடையாளம். எந்த காரணத்தை கொண்டும் இதை நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. எனக்கு தெரியாது ஐயா. இது வேற வீடு இல்லையா, என் உசுறு. விட்டுருவேண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க. சென்னைக்கு போறேன், மந்திரியை பாக்குறேன், மனுவை கொடுக்குறேன், நம்ம வீட்டை காப்பாத்துறேன். ஆசீர்வாதம். நல்லா இருப்பா, நல்லபடியா போயிட்டு வா. சரி ஓகே ஓகே கீழே பாருங்க போங்க. சரி சரி நீங்க கொடுக்கணே, நான் கொடுக்கறேன். அந்த வேலை முடிஞ்சுப்பா. அண்ணே ஒரு டீ போடுங்கண்ணே. அப்படியே தம்பிக்கு ஒரு டீ போடு. பஜ்ஜி சாப்பிடு தம்பி. கொடுங்க கால்ல இருந்து எடுடா. என்ன அவள இருக்கு? ஒரு பேப்பர் கொடுங்க. இத கொடுக்கறேன் தம்பி. இது நனியமாவுல இருக்கு. இது நான் கொடுத்த பாருங்க. கையோட போய் 10 நிமிஷம் ஆச்சு. அட அதை விட தம்பி இத பாரு. இது இருக்கு. காவிரியில இருந்து தண்ணீர் திறந்துற வலியுறுத்தி ரயில்வே மந்திரி கடும்பாடி கோரிக்கை. பஜ்ஜி அமைச்சரோட மனு முளகா பஜ்ஜி மடிக்க போகுது. உன் மனுலாம் எந்த மூலைக்கு தம்பி? எல்லாம் வேலைக்கு ஆகாது. யாராவது மந்திரிக்கு தெரிஞ்ச ஆளை புடிச்சு ஆக வேண்டிய வேலையை பாரு. உங்களுக்கு யாரா தெரியுமானே? அதோ நிக்கிறான் பாரு. அந்த டீ கடைக்காரன் ஒரு ஆளை காட்டினா சார். அந்த ஆளோட மச்சானோட அத்தை பையனோட தங்கச்சி மாப்பிள்ள மினிஸ்டர் டிரைவரோட சித்தப்பாவோட சின்ன மாமியார் பையனுக்கு ஃப்ரெண்டு சார். சேகர நான் 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். போன வை. வணக்கம் அண்ணே. ஊர்ல எங்க பூர்வீக தம்பி முதல்ல ஒரு ஆப் சொல்லு. பழகலண்ணே. எனக்கு ஒரு குவார்டர் ஆஃப். ஒரு குவார்டர் போதுனே. ரெண்டு பேருமே வேணாம். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். குவார்டர் ஒரு கட்டிங். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். ஒரு குவார்டர் ஒரு கட்டிங். கமல் சார் ஒரு கட்டிங் போடலாமா? சாராயமா வேண்டாமே ரஜினி. கரெக்ட். காஃபி ஆண்டனி 2 காபி போடு. சரி ரஜினி சார் ஒரு டீ சூடா. கமல் சார் நீங்க போய் டீ சாப்பிடுவீங்க? பஜ்ஜி கூட சாப்பிடுவேன் சார். சார் இது பாமாயில பண்ணது. இதெல்லாம் போய் எது சாப்பிடுவீங்க? கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார்.
கமல் சார் நீங்க என்ன மாதிரியே லோக்கலா இருக்கிறீங்க சார். உங்களெல்லாம் பணக்காரன் சொன்னா சத்தியமா நம்ப மாட்டான் சார். கமல் சார் அந்த கட்டிங் பார்ட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா? என்னன்னு? அடிச்சது அவரு, போதை எனக்கு ஏறிடுச்சுடா. ஆமா, இப்படி நெத்தில பட்டைய போட்டா பாக்குறோம் ஏமாத்தான் செய்வான். முதல்ல பட்டைய அரைங்கண்ணே. அப்படியே தம்பி. ஐயோ, இப்படி உலகம் தெரியாம இருக்காரு. வரட்டும். வாங்கண்ணே. அப்புறம் தம்பி மந்திரிட்ட உன் விஷயத்தை பத்தி இருங்க, முதல்ல ஒரு ஹாஃப் சொல்லுவோம். சரவணா, இதோட சுமார் 2000 லிட்டர் சாராயம் குடிச்சிட்டீங்க. இன்னும் எவ்வளவு லிட்டர் குடிச்சா மந்திரிட்ட கூட்டிட்டு போவீங்க? இப்போ உனக்கு மந்திரியை பார்த்தவனா அவ்வளவுதானே? ஆமா. சரி வா. கோவத்தையும் பாட்டு போட மாட்டீங்களா? அந்த ஆளு கூட்டிட்டு போய் தம்பி நமக்கு வேண்டிய தம்பி, தம்பி நமக்கு வேண்டிய தம்பி, தம்பி நமக்கு வேண்டிய தம்பின்னு. கமல் சார் உங்களுக்கு மொத்தம் எத்தனை அண்ணன் சார்? 2 பேரு, சந்திரகாசன் சாருகாசன். சார் Yes. ப்ளீஸ் டீ காசு கொடுத்தீங்களா? இல்ல. கழுவாத கடாய் மாதிரி மூஞ்ச வச்சுன்னு அடுத்தவன் கதைக்கு பேசுறது. கமல் சார் பாமாயில் தீர அளவு பஜ்ஜி சாப்பிடுங்க போல, கதை பத்தி சொல்லுங்க சார். மந்திரி டிரைவரோட மச்சான காட்டான்னு ஒருத்தன் கூட்டிட்டு போனாரு. சரி மினிஸ்டர் டிரைவரோட மச்சாயா, மேட்டர் முடிஞ்சிரும். சரிண்ணே. யோ, யோ, பார்த்து ஏதோ கவனிச்சிட்டு போயா. என்னையா அவ்வளவுதானா? சட்டை பேண்ட் தானே மிச்சம். வாங்கனே வாங்கனே. அண்ணே தம்பி நமக்கு வேண்டிய தம்பினே. அப்படியா? வாங்குங்க. நாளைக்கு 8 மணிக்கு வா. சரிண்ணே. எல்லாம் வந்துடுறேண்ணே. அப்பா முருகா, கருணை காட்டுப்பா. டெய்லி 8 மணிக்கு அந்த ஆள் வீட்டு வாசல்ல போய் நிப்ப ரஜினி. நின்னு கால் வலி வந்ததுதான் மிச்சம். அந்த ஆள் என் மூஞ்சிய கூட பாக்கல. வா, சரி, வா, வா. 8 மணிக்கு வா. அந்த ஆளை தவிர அந்த ஏரியால இருக்கிற புள்ள பூச்சி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ரஜினி. வணக்கங்க. 8 மணிக்கு வா. நாளைக்கு 8 மணிக்கு வா. 8 மணி 8 மணி 8 மணி 8 மணி மஞ்சா காமலிக்கு மருந்து வாங்குற மாதிரி டெய்லி 8 மணி போய் நின்னுறீங்க. அந்த ஆள் வந்தானா இல்லையா சார்? வந்தான் சார். ஆனா கூட 7:30 வந்தது சார். 7:30 லவ் வந்துச்சு சார். स्वातीची लुका संदता लुका नचे नाजुका साहो संदा मामा तुनका रवे कोगिलिटी दागा. என்னடா இன்னும் லவ் போர்ஷன் வரலையே நினைச்சேன். ஒரு பைய கலர் கலரா சொக்கா பொண்ணு சுத்தனா அந்த சரௌண்டிங்ல ஒரு ஜன்னல் ஓபன் ஆகணுமே. ஆச்சா சார்? ஆச்சு ரஜினி. சார் போண்டா ஆண்டனி ஆல்ரெடி காண்டா இருக்கிறேன். பில் எவ்வளவுன்னு சொல்லு. என்ன எவ்வளவு ஆச்சு? 72 ரூபா. கமல் சார் உங்ககிட்ட சேஞ்ச் இல்லை எனக்கு தெரியும். என்கிட்ட நிறைய சேஞ்ச் இருக்கு. பாருங்க என்ன பேலன்ஸ் எவ்வளவு பாருங்க. 42 டி 30. என்ன ரஜினி இது? கணக்கு 99 ரூபா ஆச்சு சார். அது கழுத்து அப்படி திருப்பி விட்டுட்டு உங்க கால் கதையை கண்டினியூ பண்ணுங்க சார். வேண்டாங்க சாரி. ஏங்க ஆளுங்க. నువ్వు నాకు చాలా నచ్చావు. அப்படின்னா சார் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க போல சார். உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? இதுக்கு எதுக்கு சார் லாங்குவேஜ்? அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியல கமல் சார். நீங்க சமஷாப் சார். சார் நான் சார் பண்ணா நீங்க கூர்பன் சார் கமல் சார். ரெக்கமெண்டேஷன் போன இடத்துல அவங்க பொண்ணியே சார் பண்ணிட்டீங்க. ஐயோ அவன் பொண்ணுல ரஜினி, அவன் பொண்டாட்டி. ஏங்க நீங்க கூட தான் அடுத்தவன் பொண்டாட்டி. இவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க. என் பார்வையில தான் தப்பு இருக்கா? யாரது என்ன? யோ எந்திரியா. நீங்களா? what a surprise. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. சாரி இடியட்ஸ். ஒரு கெஸ்ட் அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்றது சென்ஸ் இல்ல. நல்லா கேளுங்க. சாரி டீ காஃபி அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. முதல்ல வெளியில போணுங்க. இந்த கண்ணு மீன் குழம்பு. ரஜினி இத பாக்கும்போது எங்க ஆச்சி மீன் குழம்பு ஞாபகம் வருது. எங்க ஆச்சி அப்படி மீன் குழம்பு பாக்க தெரியுமா? கமல் சார் கதைக்குள்ள கதை வேணா கமல். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. நம்ம சாப்பிட்டே போய் இந்த ஸ்டேஷன் ஒரு லேடி போலீஸ் பாத்தீங்களா, அதுல இருந்து சொல்லுங்க. காஃபி ஷாப் மூடுற போறாங்க. அதாவது பேசுங்க கமல். ஏங்க போன் அச்சப்பாரா. எந்த சாரே சேச்சியோ? ஆமா ரஜினி. லாடம் கட்டி இருப்பீங்களா? அவங்க ஏன் இல்ல ரஜினி? ஆமா தெரிஞ்சவங்களா அவங்க? அதுவும் இல்ல ரஜினி. சாரிங்க. உங்களை என்ன பார்க்க வந்த மாப்பிள்ளை நினைச்சு. ஐயோ மாப்பிள்ளை இல்ல, காரைக்குள்ள இருந்து வீட்டுக்கு. உங்க தப்பு இல்ல. நான் தான். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. சரிங்க. எனிவேஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க. ஆமா உங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? ஐயோ அது ஒரு பெரிய கதைங்க. ஒரு புரோக்கர் பக்கறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. அவன் முன்னாடி என்ன செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. ஓ ஆயாளோ. அவன் ஒரு பெரிய சந்தேக பிராணி. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். மேடமா? பேரை சொல்லி கூப்பிடலாம்ல. வரா அனுஷ்கா. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த
பொண்ணு சொன்னதுல தப்பு இல்ல. உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிரும், இன்க்ளூடிங் மீ. இது அவங்களா சொன்னாங்களா இல்ல நீங்க ஃபிட்டிங் வச்சு அடிக்கிறீங்களா? ஏன் ரஜினி இதெல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? இந்த விஷயத்துல தான் நீங்க போய் சொல்லுவீங்க கமல் சார். பாத்தீங்களா, கழுவுனதுக்கு அப்புறமா ஸ்மெல் வருது. அதுதான் சிங்காரோட கை பக்குவம். மெரினா பீச்ல மீன் வருகிற மாதிரி சிங்காரிக்கு ஒரு செலவு வைக்கணும். அதான் என்னோட கனவு. நீங்க மினிஸ்டர் தானே பார்க்க போறீங்க. இந்த செலமேட்டை பத்தி கொஞ்சம் பேச முடியும்? ஏன் ரஜினி சார்? சாரி கமல் சார், உங்க கதைக்கு வருவோம். நீங்க உங்க லவரை பாத்தீங்களா இல்லையா? அனுஷ்கா இருந்து ஒரு நாள் போன் வச்சு ரஜினி. ஹலோ கமல், நான் அனுஷ்கா பேசுறேன். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் EC41ல பார்ட்டி கொடுக்குறேன். யாரு வராங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா வரணும். அனுஷ்கா ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா ரஜினி? அதனால அந்த பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்கதான் ஆண்டியாவை பார்த்தேன். பயங்கரமான ஆளு கமல் சார். வெள்ளி சரியில சுத்துற ரசகுல்லா மாதிரி இருக்கு. அதை அப்படியே உஷார் பண்ணிட்டீங்க. அதுவும் ஏன் இல்ல சார்? என்னங்க உங்க கதை? விறகு வெட்டி கோடாலி கதை மாதிரி எது எடுத்து கொடுத்தாலும் எந்தில்லன்றீங்க. இல்ல சார், அந்த ஆண்ட்ரியா பொண்ணு காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுச்சா, அதுக்கு நான் சார் போறேன். ராஜேஷ்குமார் நாவல்ல ஹீரோயின் யாருன்னு ரெண்டாவது பக்கத்துல சொல்லுவாங்க சார். நீங்க ஜவு முட்டாய் மாதிரி போட்டு இல்ல சார், இழுன்னு கண்டிப்பா யாரை பாத்து வேண்டாம் சார், விட்டுருங்க. கேளுங்க சார், கண்டிப்பா யாரை பாத்து முடியாது சார். சார். சொன்னா கேளுங்க சார், ஜெயின் காலேஜ் தான் சார் நான் படிக்கிறேன். ஜெயின் காலேஜ்? ஆமா சார். யாரும் ஜெயின் காலேஜ் தான் கமல். வால் என்ன படிக்கிறா? BSc மேக்ஸ் ரஜினி. BSc மேக்ஸா? ஆமா ரஜினி. எந்த இயர் கமல்? ஃபைனல் இயர். ஐயோ யாரும் ஃபைனல் இயர் தான் ரஜினி, கமல். நமக்குள்ள என்ன வேணும் பாத்தீங்களா? வேவ் லென்த் வேவாத லென்த் அதெல்லாம் உடுப்பா. பக்கு பக்குன்றது. வால் யாருன்னு கரெக்டா சொல்லுப்பா. ஐயோ நோ கமல். என்ன ரஜினி? கமல் அவதான் வால் சொல்லிட்டாதீங்க. சிச்சி, அது ஏன் இல்ல ரஜினி? அத போய் யாரா பாப்பாங்களா? நான் பாப்பேன் கமல். 5 வருஷமா லவ் பண்றேன். உயிரா. அதுவும் ஒரு மாதிரி ஆட அழகுதான். விடுங்க கமல், அசிங்கப்படுத்திட்டு சும்மா சமாளிக்காதீங்க. உங்க ஆள் யாரும் கரெக்டா சொல்லுங்க சார். யோ, கிரிக்கெட் எங்க போறது? தெரியலங்கறேன். ஐயா ஆன்டி லவா? சிச்சி, பக்கத்துல பொண்ணுங்க. ஹே கண்ணா, அத்தை அத்தை பொண்ணுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா. ஏன் கமல் அது நேரம் சொல்ல மாட்டீங்களா? என்ன ரஜினி, அத்தை பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அத்தை பொண்ணா இருந்தாலும் அவளை பார்த்து 15 வருஷம் ஆச்சு. அவனா எனக்கு உயிர். சின்ன வயசுல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? தெரியும்பா. கள்ளிச்செடி முள்ள 2 பேர் எழுதிருப்பீங்க. பணமரம் சுட்டு சாப்பிட்டுருப்பீங்க. நீ புளியாங்க பறிச்சு கொடுத்துருப்ப. தேஞ்சு போன சைக்கிள் டயரை ஓட்டி இருப்பீங்க. அவ விபூதி வச்சு உனக்கு ஊதி விட்டுருப்பா. அட என்னப்பா கிராம